வணக்கம். உலகம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. இன்றைய மாணவர்களும் ரொம்பவே மாறிட்டாங்க. அப்போ நாம பாடம் நடத்துற முறை மட்டும் ஏன் அப்படியே இருக்கணும்? வாங்க, வெறும் பாடங்களை நடத்தி முடிக்காம மாணவர்களோட எதிர்காலத்தையே வடிவமைக்கிற சில புதிய ரொம்பவே சக்தி வாய்ந்த உத்திகளை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த முழு விளக்கத்திலையும் நாம 6 முக்கியமான கருவிகளை பத்தி ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் தியோரி கிடையாது. நாளைக்கே உங்க வகுப்பறையில நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான செயல் திட்டம். பாடத்திட்டம் வடிவமைக்கிறதுல ஆரம்பிச்சு வகுப்பறை சூழலை உருவாக்குறது வரைக்கும் ஒவ்வொன்னும் மாணவர்களுக்கு எப்படி பெரிய அளவுல உதவுன்னு பார்க்கலாம். சரி, உத்திக்குள்ள போலாம். இதுதான் மத்த எல்லாத்துக்குமே அடித்தளம். வெறுமனே தகவல்களை குற்ற பாடத்திட்டத்தை விட்டுட்டு மாணவர்களுக்கு உண்மையிலே இந்த உலகத்துல ஜெயிக்க என்ன திறன்கள் தேவையோ அதை கொடுக்கற ஒரு பாடத்திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, ஒரு நவீன பாடத்திட்டத்தை உருவாக்குறதுக்கு இந்த 7 படிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல மாணவர்கள் என்ன திறன்களை கத்துக்கணும்னு நம்ம தெளிவா முடிவு செய்யணும். அப்புறம் அதை பல பாடங்களோட இணைக்கணும். நிஜ உலகத்துல அவங்க சந்திக்க போற பிரச்சனைகளோடு தொடர்புடைய வாய்ப்புகளை உருவாக்கணும். இது எல்லாத்தையும் சாத்தியமாக்க ஆசிரியர்களுக்கும் சரியான பயிற்சி கொடுக்கணும். இது ஒரு முழுமையான அணுகுமுறை இல்லையா? இந்த உதாரணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஏன் முக்கியம்னா, ஒரு மாணவன் கேள்விக்கு பதிலா மனப்பாடம் பண்ணி எழுதுறதுக்கும் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் உருவாக்குறதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. பிரசன்டேஷன் பண்ணும்போது அவங்களோட யோசனை, வடிவமைப்பு, மத்தவங்க முன்னாடி பேசுற திறன், இப்படி பல நிஜ உலக திறன்களை நாம மதிப்பிட முடியுது. இது வெறும் மார்க் எடுக்கிறதுக்கும் மேலானது. சூப்பரா ஒரு பாடத்திட்டம் பேப்பர்ல இருந்தா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அது எப்படி மாணவர்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க ஆர்வமா கத்துக்கிற மாதிரி உயிரோட்டமா மாத்துறது, அதுதான் நம்மளோட அடுத்த முக்கியமான கட்டம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாடங்களை வெறும் போர்ட்ல எழுதி போடுறதுக்கு பதிலா மாணவர்களே அது ஒரு ப்ராஜெக்டா செஞ்சு கத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? வாவ், அதுதான் ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். இது வெறும் அறிவா இல்லாம அறிவ அனுபவமா மாத்திர ஒரு சூப்பரான வழி. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, மாணவர்கள் ஒரு நிஜ உலக பிரச்சனைய தேர்ந்தெடுத்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க ஒரு குழுவா வேலை செய்வாங்க. அவ்வளவுதான். உதாரணத்துக்கு, நம்ம ஏரியால பிளாஸ்டிக் குப்பைய குறைக்கிறது எப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா அதுல அறிவியல், சமூக அறிவியல், கணக்குன்னு பல பாடங்களை அவங்களே பயன்படுத்தி தேடி தேடி கத்துக்குவாங்க. ஒரு வெற்றிகரமான ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வழிமுறைகள் கண்டிப்பா தேவை. முதல்ல இது மூலமா என்ன கத்துக்கணும்னு தெளிவா இருக்கணும். அப்புறம் மாணவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து நாம ஒரு வழிகாட்டியா மட்டும் இருக்கணும். அவங்க கத்துக்கிற விதத்தை மதிப்பிட்டு ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டாங்கன்னு அவங்களையே யோசிக்க வைக்கணும். இந்த ப்ராஜெக்ட்களை இன்னும் சுவாரஸ்யமா, இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்த ஒரு மேஜிக் கருவி இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு எந்த வேலையும் நடக்கிறதில்ல. ஆமாம், டெக்னாலஜி தான் அது. ஆனா அதை எப்படி சரியா புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது? டெக்னாலஜியை பயன்படுத்துறதுனா மாணவர்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறது மட்டும் இல்ல. அத அவங்களோட படைப்பாற்றலுக்கான ஒரு கருவியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்கிற ஒரு கருவியா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஸ்மார்ட்டான ஒருங்கிணைப்பு. இங்க பாருங்க, தொழில்நுட்பத்தை பலவிதமா பயன்படுத்தலாம். மாணவர்கள் ஆன்லைன்ல ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஒரு விஷயத்தை பத்தி ஒரு சின்ன வீடியோதையே அவங்க உருவாக்கலாம். உலகத்துல இருக்கிற எந்த நூலகத்துல இருந்தும் தகவல்களை விரல் நுனியில தேடலாம். இது கற்றலோட எல்லையே விரிவுபடுத்துது. கலப்பு கற்றல், அதாவது பிளெண்டர் லேர்னிங்னா என்ன? பேர் தான் கொஞ்சம் புதுசா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். சில விஷயங்களை மாணவர்கள் ஆன்லைன்ல வீடியோ மூலமா வீட்லயே கத்துப்பாங்க. அப்புறம் கிளாஸ்ல அதை பத்தி சந்தேகங்களை கேட்பாங்க, பயிற்சிகள் செய்வாங்க. இப்படி ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்பறை இரண்டையும் இணைக்கிறது தான் இது. நம்ம மாணவர்களுக்கு டெக்னாலஜிய ஒரு சக்தி வாய்ந்த கருவியா கொடுக்கும்போது அது எப்படி பொறுப்பா பயன்படுத்துறதுன்னு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? ஆன்லைன்ல எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, வதந்திகளை எப்படி அடையாளம் காண்றது, அடுத்தவங்களோட தனி உரிமையை எப்படி மதிக்கிறது, இதுவும் பாடத்திட்டத்தோட ஒரு முக்கியமான பகுதி தான். இதை மறந்துடவே கூடாது. சரி, நாம ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறோம், டெக்னாலஜி பயன்படுத்துறோம், எல்லாம் நல்லா போகுது. ஆனா மாணவர்கள் உண்மையிலே கத்துக்கிட்டாங்களா இல்ல சும்மா வேலைய மட்டும் முடிச்சாங்களா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த வழி இருக்கு. நாம பெரும்பாலும் கவனிக்க தவறும் ஒரு முக்கியமான விஷயம் இது பிரதிபலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன். ஒரு செயலை செஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி மாணவர்கள் அமைதியா யோசிச்சு பார்க்கற ஒரு பழக்கம். இது வெறும் அனுபவத்தை ஆழமான புரிதலா மாத்தும் சக்தி கொண்டது. வகுப்பறையில இந்த பிரதிபலிப்பு பழக்கத்தை உருவாக்க மாணவர்கள் தயக்கமில்லாம அவங்க எண்ணங்களை பகிர்ந்துக்க ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும். இந்த ப்ராஜெக்ட்ல நீ என்ன புதுசா கத்துக்கிட்ட, எது உனக்கு சவாலா இருந்துச்சு மாதிரி கேள்விகளை கேட்கலாம். நாமளும் நம்ம அனுபவங்களை பத்தி பேசினா அவங்களுக்கும் அந்த பழக்கம் தானா வரும்.
ஒரு மாணவன் நான் இதுல தப்பு பண்ணிட்டேன், அடுத்த முறை இதை இப்படி சரி செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டானா அவன் அவனோட கற்றலுக்கு பொறுப்பேத்துக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். இது அவங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கும், அவங்களையே அவங்க வழி நடத்த கத்துக் கொடுக்கும். நம்மளோட நோக்கம் மாணவர்களில் பின்தொடர்பவர்களாக உருவாக்குவதில்லை, தலைவர்களாக உருவாக்குவது. தலைமை பண்புங்கிறது பிறவியிலே வர்றதில்ல, அதை வகுப்பறையிலேயே நம்மால் உருவாக்க முடியும். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். மாணவர்களுக்கு சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுங்க. ஒரு குரூப் ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களே தலைவரா இருக்க சொல்லுங்க. அவங்க சொல்ற நல்ல யோசனைகளை காது கொடுத்து கேளுங்க. இந்த பாடத்தை எப்படி நடத்தலான்னு அவங்க கிட்டயே கேளுங்க. இந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் அவங்கக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற தலைமை பண்பை மெல்ல மெல்ல வெளிக்கொண்டு வரும். இதுவரைக்கும் நாம பார்த்த நவீன பாடத்திட்டம், ப்ராஜெக்ட்ஸ், டெக்னாலஜி, பிரதிபலிப்பு, தலைமை பண்பு இவை எல்லாமே நல்லா செயல்படணும்னா அதுக்கு ஒரு சரியான களம் வேணும் இல்லையா? அந்த களம் எது? அதுதான் நம்மளோட கடைசி மற்றும் மிக மிக முக்கியமான உத்தி. ஒரு செடி வளர நல்ல மண் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மாணவன் வளர நேர்மறையான வகுப்பறைச் சூழல் ரொம்பவே முக்கியம். இதுதான் நாம பார்த்த மத்த எல்லா உத்திகளுக்கும் அடித்தளமா அமையப் போகுது. இந்த சூழலை எப்படி உருவாக்குறது? இதுக்கு அடிப்படையே வளரும் மனநிலை, அதாவது growth மைண்ட் செட்டை உருவாக்குறது தான். எனக்கு கணக்கே வராதுன்னு சொல்ற மாணவன்கிட்ட முயற்சி செஞ்சா உன்னாலையும் கத்துக்க முடியும்னு சொல்றதுதான் இந்த மனநிலை. தவறுகளை தோல்வியா பார்க்காம கத்துக்கிறதோட ஒரு படியா பார்க்க வைக்கணும். இந்த மனநிலை மட்டும் வந்துட்டா மாணவர்கள் சவால்களை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி நம்மளோட உண்மையான வெற்றி மாணவர்கள் பரீட்சையில வாங்குற மார்க்ல இல்ல. அவங்க இந்த உலகத்துல தன்னம்பிக்கையோட, திறமையோட ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைய வாழ நாம எப்படி தயார்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. அந்த மாபெரும் சக்தி உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்த்த இந்த 6 உத்திகளும் ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கப்புள்ளி. கேள்வி இதுதான், நீங்க எங்க இருந்து தொடங்க போறீங்க? இந்த உத்திகள்ல எந்த ஒன்றை நாளைக்கே உங்க வகுப்பறையில ஒரு சின்ன விதையா விதைக்க போறீங்க? நீங்க விதைக்க போற அந்த ஒரு சின்ன விதை உங்க மாணவர்களோட எதிர்காலத்தை ஒரு பெரிய விருட்சமா மாத்தலாம். யோசிச்சு பாருங்க.